முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த முருகன் உன்கிட்ட அவசரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக தான் ஆசையோடும் பாசத்தோடும் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டீன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் எதுவும் குறைவில்லாமல் நிறைவானதா நிம்மதியானதாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் என் செல்வமே. உன் மனசு எப்போது அமைதியும் சாந்தமும் நிறைஞ்சதாக இருக்குதோ அப்போதுதான் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிறேன்றதை நீ மறந்துடாத. எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசில் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நேர்மறை எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நீ மட்டும் நம்பிக்கையோடும் நேர்மறை எண்ணங்களோடும் இருந்தீனா தீராத நோய்களை கூட தீர்த்துக்க முடியும், முடியாத பிரச்சனைகளை கூட முடித்து கொள்ள முடியும். ஏன் ஆசீர்வாதத்தோட இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் உள்ளத்தில் நீ தெளிவாக இருந்தால்தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா வாழ முடியும். எல்லாரும் அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுங்கிறது உன் கையிலையும் உன்னுடைய பொறுப்புகளை நீ செய்வதிலும் தான் இருக்கு. பொறுமையா இருந்து உன்னுடைய பொறுப்புகளை மட்டும் சரியா செய். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ அல்லது சண்டையோ வாக்குவாதமோ வரும்போது அவங்க காரணம் இவங்க காரணம்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சினா தானாகவே எல்லாம் சரியாகிடும் அல்லவா. எப்போதும் அனைத்தையும் அமைதியாக சிந்திக்க கற்றுக்கோ. உன் குறைகளை எல்லாம் புரிந்து கொண்ட இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் உனக்கு நிவர்த்தி செஞ்சு உன் மனசை அமைதியின் ஆலயமாக மாற்ற போகிறேன். நீ அமைதியாக இருந்தீனா இந்த குடும்பமும் இந்த சமூகமும் அதுக்கு பிறகு இந்த உலகமும் கூட அமைதியாக மாற முடியும். உன் மனசில் அமைதியும் உன் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் குடியிருப்பதற்கு இந்த முருகன் எப்போதும் உன் கூட துணையாக இருப்பேன்றத நீ மறந்துட வேணாம். வாழ்க்கை எல்லாருக்குமே அவரவர்கள் எண்ணம் போல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீயும் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டினா வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைனா உடனே அதுக்கு பதிலுக்கு பதில் பேசணும்னு அவசரப்படாம அமைதியா இரு, பொறுமையா இரு. அமைதியா இருந்தாலே எல்லா பிரச்சனையும் தானாக சுமூகமாக முடிவுக்கு வந்துடும். கோபப்படுறதும் அவசரப்பட்டு பதில் பேசுறதும் இன்னும் பிரச்சனையை வளர்க்கும் மனக்கசப்பை தான் உருவாக்கும். அதனால பொறுமையாக இருந்து கொண்டு உள்ளத்தின் அமைதியை தக்க வைத்துக்கிற வேலைகளை பாரு. எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் சின்னவங்க பெரியவங்க நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் சரி பேசும்போது யோசிச்சு பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோ. மௌனம்தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குன்றதை மறந்துடாத. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் இப்போது நீ அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். உன் எதிர்காலத்தை நான் ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்குவேன்ற நம்பிக்கையோடு இரு. மௌனமும் அமைதியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு என் அருளால எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அமைதி ஒளிரட்டுமேன் செல்வமே. நீ எங்கு இருந்தாலும் என் அருளால உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நல்லா வாழும்போது உன்னை தேடி வந்து சொந்தம் கொண்டாடிய உறவுகள் உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளியத்தான் செய்வாங்க. எங்கே உதவி கேட்டுருவியோன்னு உன்னை பார்த்தாலும் பார்க்காம போகிற அந்த உறவுகளை நீ புரிஞ்சு வச்சுக்கோ. அவர்கள் செய்கிற செயலை நினச்சி மனசு உடஞ்சி போக வேணாம். யாரையும் எளிதாக விமர்சனம் செஞ்சிடலாம், ஆனால் அடுத்தவங்க கிட்ட நீ சொன்ன குறைகளை உனக்குள்ள திருத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால முதல்ல அடுத்தவங்களை நோக்கி விரலை நீட்டுவதற்கு முன்பாக அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்பாக நாம் எல்லாம் சரியாக இருக்குமான்னு யோசித்து வாழ கற்றுக்கோ. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்க வேணாம். அமைதியாக இருந்து நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டு. உன்னை உடைத்தவர்கள் உன்னை அழிக்கவில்லை, உன்னை உருவாக்கியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா வகையிலும் என் அருளால் உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். சில நேரங்களில் அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க, இவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நீயாகவே யோசித்து உன் மனசை குழப்பிக்கிட்டு ஏன் வாட்டி வதைத்து கொள்கிறாய்? உன் மதிப்புன்றது அடுத்தவங்க கொடுக்குற மரியாதையிலையோ
அடுத்தவங்க பார்வையிலையோ இல்லை. உனக்கு நீ யாருங்கிறது உள்ளத்துக்கு தெரியுமல்லவா? உனக்கு நீ முக்கியத்துவம் கொடு. உன்னை நீ உயர்வா நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதான்றத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காம உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சிறப்பா செஞ்சு தயாராகு. உன் மனசும் உடம்பும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உனது கடமை. எப்போதும் இந்த உடம்பும் சரி, உன் உணர்வும் சரி, உன் மனசும் சரி நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா பொறுமையா இருந்து உனக்கான பொறுப்புகளை சிறப்பாக செய்துவிடு என் செல்வமே. நீ உன்னை நேசிச்சாலே இந்த முருகன் உன்னையும் காப்பாத்தி உன் வாழ்க்கையும் காப்பாத்தி கண்டிப்பா உன்னை உயர்த்துவேன். மற்றவங்க உன்னை பாராட்டுறாங்க இல்லை, அதையெல்லாம் நீ யோசிக்காத. உன் செயல்களை நீ சரியாக செஞ்சிடு. உன் எண்ணம் எப்போதும் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும். உன் திறமைகளை எல்லாம் கண்டுதான் உன்னை பாராட்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ மகிழ்ச்சியை தேடும் என் செல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். நதி நீர் ஓடி ஓடி ஏதாவது ஒரு புது பாதையில் ஓடி தேடிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் யார் உன்னை தடுக்க முயன்றாலும் புதுசாக முயற்சிகளை செஞ்சு புதுசாக உன் திறமைகளை வளர்த்துக்கிட்டு புது பாதையில் போய்கிட்டே இரு. யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து புது வழியை வெற்றி வழியை காட்டுவேன். நீ எதற்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உன் முன்னால் கதவடைச்சிக்கிட்டு போன அதே மனிதர்களை வந்து உனக்காக வேறு கதவை வெற்றி கதவாக திறந்து வைக்கும்படி என்னால் அற்புதத்தை செய்ய முடியும். நீ எங்கேயும் எதுக்காகவும் நின்றுடாமல் தொடர்ந்து முயற்சி செய். கண்டிப்பாக நான் உன்னை வாழ வச்சு ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. பாசம்னு நம்பி நீ நம்பிய மனிதர்கள் எல்லாருமே வேஷம் போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மையை புரிந்து கொண்டாய் தானே? உண்மையான உறவுகள்னு இனிமேலாவது யாரையும் முழுசா நம்பி ஏமாந்து போகாதே. நீ பாசம்னு நம்பி போனதெல்லாம் வேஷமா இருக்கே. நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் ஏத்துற மாதிரி மாறி பேசுறவங்கள மாத்தி பேசுறவங்கள இனிமேலும் நம்ப வேண்டாம். எப்போதும் உன் சுயமரியாதையை சிதைத்து கொள்ளாத நல்ல வார்த்தைகளை பேசும் மனிதர்களோடு நீ பழகு. அவதூறான வார்த்தைகளையும் உன் மனசை காயப்படுத்தும் செயல்களையும் யார் செய்தாலும் அவர்களை விட்டு ஒதுங்கி நின்னுடு. முருகா முருகான்னு நீ கூப்பிட்டதை கேட்டுட்டு தான் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்திருக்கேன். உன் துன்பத்தின் ஆழத்தை உணர்ந்த நான் இருளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் துயரத்தை உருக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சதாக இருக்க போகுது. உனக்குள் இருந்து நானே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கவலைகளில் இருந்து உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீயும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய முயற்சிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருந்து வழிகாட்டும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில செத்து செத்து பிழைக்கிறன்ற போல ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை வாழ்வது உனக்கு எவ்வளவு நரக வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க பார்க்கறதுக்கு நீ நல்லா வாழ்றது போலவும் சுகமா சந்தோஷமா இருப்பது போலவும் தெரிந்தாலும் நீ மனசுக்குள்ள எந்த அளவு புலம்பி வருந்தி வேதனை படுகிறாய்ன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில நீ வலியோடு துடிச்ச நாட்களும் கண்ணீரோடு கடந்த இரவுகளும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. அதை சொல்லி இனிமே நீ சந்தோஷமா இருன்னு உன்னை உற்சாகப்படுத்ததான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்கொண்ட அவமானமும் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் கொடுத்த வலியும் எல்லாமே சரியாகும். நீயே இப்போது மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் உனக்கான நல்ல வழியை காட்ட போறேன். நீ தைரியமா துணிச்சலா இருக்கிறத பார்த்து இப்போது நானே உன்னை பார்த்து பெருமிதம் கொள்ளுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை மற்றவங்க ஏளனப்படுத்தினாலும் கேலி பண்ணாலும் கிண்டல் செஞ்சாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. எத்தனை பேர் குறை சொன்னாலும் அத்தனை பேர் உன் வாழ்க்கையை உனக்கு பதிலாக வாழ போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற நல்லது கெட்டதுகளை சமாளித்து நீ தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன, உன் வாழ்க்கை உன் கைகளில் தான். எப்போதும் தைரியமாக இரு.
உனக்கு துணையா ஆறுதலா நான் இருந்து உனக்கான ஆற்றலையும் வலிமையும் கொடுக்குறேன். நீ என்ன வேலை செய்கிற, எந்த விஷயத்தை செய்கிறாய்ன்றது இங்கே முக்கியமல்ல. நீ செய்யும் விஷயத்தை எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறங்கிறத பொறுத்து தான் அது உன் வாழ்க்கையில் முழு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்போதும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோட முழுசாக கவனத்தை அர்ப்பணிப்போடு செய்யும் போது தான் அது நிச்சயம் வெற்றியாக மாறும். சின்ன சின்ன கற்களை அடுக்கி வச்சு அந்த செங்கற்கள் ஒரு பக்கம் சுவராக மாறி அப்புறம் 4 பக்கம் சுவராக மாறி அப்புறம் ஒரு முழு வீடாக மாறுவதைப் போல நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெற்றியாகி பின் சாதனையாகவும் மாற்றம் பெறத்தான் போகுது. நீ சாதிக்கக்கூடிய பிள்ளை, நீ ஜெயிக்கக்கூடிய பிள்ளை என்பதை உணர்ந்துகள். எதுக்காகவும் யாருக்காகவும் நீ கவலைப்படாத. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த வாக்கை அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களை காணாமல் போகச் செய்து இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்வமே.